நம்ம ராகவத்தின் டிஃபன் சென்டருக்கு வந்தீங்கன்னா விலை குறைவாக மன நிறைவாக நல்லா சாப்பிட்டு போகலாம். வரீங்களா? சார், ஏன் டல்லா இருக்கீங்க? கலகலப்பே காணோம். ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாம போ. என்ன சார், உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசுதான் சரியில்லை. என்கிட்ட சொல்லக்கூடாதுங்களா? உன்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பேசாம வண்டி ஓட்டு. இல்லை சார், கோபமாக இருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். இதே கோபத்தை கொண்டு ரோகிணி அம்மாட்ட காட்டாதீங்க. ஏன்னா இப்போ அவங்க வாய் வயிறமாக இருக்காங்க. சில டென்ஷன்லாம் அவங்ககிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது, அதனால தான் சொல்கிறேன். எனக்கே அறிவுரையா? முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு.
என்ன ரோஹிணி? இல்லைங்க, ரொம்ப டல்லா உட்காந்துருக்கீங்களே, அதான் ஜுரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசா தலைவலி. சூடா ஒரு கப் காஃபி வேணும். எடுத்துட்டு வரேன். நாங்கன்னா இந்த கம்பெனி வேலையில மட்டும் கவனம் செலுத்துறவங்க, வேற சிந்தனையே இல்லாதவங்க. நானும் ஷாமும். அப்ப நான் இந்த கம்பெனிக்காக எந்த வேலையும் செய்யலையா? செஞ்சுக்கிட்டு இருந்த இல்லைங்களையே, இப்ப இல்லையே. இப்ப நம்ம டேக் ஓவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் நீயே ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே, டூ யூ குட் ஜாப் ஆஸ் யூஷுவல். என்னங்க? உட்காரு. இப்ப சொல்லுங்க, பிரச்சனை வீட்லயா இல்ல ஆபீஸ்லயா? ஆபீஸ்ல தான். என் அப்பாவுக்கு என்ன பத்தியே தெரியல. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் நாயா உழைச்சிருக்கேன். சில நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை கூட கம்பெனியில வேலை பார்த்திருக்கேன். இந்த கம்பெனியோட வளர்ச்சியில அதிக பங்கு என்னோடது. அவ்வளவு ஏன், எத்தனையோ ஃபாரின் கான்ட்ராக்ட்ஸ் டீலிங்லாம் நல்லபடியா முடிச்சு எங்க அப்பாவுக்கும் என் கம்பெனிக்கும் எவ்வளவு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்கேன். அதை என்னால பெருமையா சொல்லிக்க முடியும். அது நீங்க சொல்ல தேவையில்லையே, எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதானே. ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியலையே, என்ன எப்படி கௌரவப்படுத்தணும், மத்தவங்க முன்னாடி எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு ஆபீஸ்ல பண்ணிருக்காரு. வெளியில சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு ரோஹிணி. இருந்தாலும் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? ஒரு சிக் இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்றதா இருக்கும். அதுக்குண்டான டெண்டர்லாம் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக எங்க அப்பா எனக்கு முன்னாடியே அத ஷாம் கிட்ட கொடுக்கறாரு. அவ யாரு, எப்ப வந்தா, இல்ல அவன் தான் என்ன பத்தி என்ன நினைப்பா? உங்க ஃபீலிங்ஸ் கரெக்ட் தான், ஆனா அவர் உங்க மனசை புரிஞ்சுக்கலையே. அதை விட பெரிய கொடுமை, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? எப்படி இருக்கு? அதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவெடுக்க போறீங்க? இனிமே அப்பா கிட்ட வேலை பார்க்கறதா இல்ல. நான் எதுக்காக அவர்கிட்ட வேலை பார்க்கணும்? தப்புங்க, உணர்ச்சி வசப்பட்டு நீங்க இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. இது ரொம்ப தப்புங்க. இந்த முடிவை நீங்க கனவுல கூட எடுக்காதீங்க. இப்ப என்னங்கற, காலம் பூரா அவருக்கு அடிமையா இருக்கணும்ங்கறியா? அப்படி இல்லைங்க, உங்க அப்பா வயசானவர், இனிமே அவர் மாற போறதில்ல, மாறவும் தேவையில்லை. நீங்க தான் அவருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவர் இந்த ப்ராஜெக்ட ஷாம் கிட்ட ஒரு டெஸ்ட்காக கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லிருக்காரு. ஏன் உங்களை நீங்களே டிகிரேட் பண்ணிக்கிறீங்க? ஏன் என்கிட்ட கேட்டு அவனுக்கு கொடுத்துருக்கலாம் இல்ல? நம்ம பையன் தானே, நம்ம கிட்ட கோச்சிக்க மாட்டான்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அவரோட நினைப்பு அப்படி இல்ல. இது பாருங்க, 1000 தான் இருந்தாலும் அவர் உங்களோட அப்பா. அவர்கிட்ட வேலை செய்ய மாட்டேன், அவரை விட்டு பிரிய போறேன் அப்படிங்கிற நினைப்பே உங்களுக்கு வரக்கூடாது. அதனால எல்லாருக்கும் தாங்க பாதிப்பு. நீங்க அவர் பக்கம் இருக்கிறது தான் அவருக்கு பலம். இப்ப என்ன பண்ண சொல்ற? அப்படி கேளுங்க. அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ட ஷாமா பண்ண சொன்னாரு, ஆனா உங்களை பண்ண வேணும்னு சொல்லலையே. ஷாமுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு அதிகமா தெரியும். அது எனக்கு தெரியும். உங்க அப்பாக்கு தெரியற மாதிரி நீங்க நிரூபிங்க. உங்களால முடியும்னு அவர் முன்னாடி சாதிச்சு காட்டுங்க. நிச்சயமா அது உங்களால முடியுங்க. தேங்க்ஸ் ரோஹிணி, தேங்க்யூ வெரி மச். உன்னோட வார்த்தை எனக்கே என் மேல நம்பிக்கையை தருது. இப்பவே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன்.
எஸ், ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். மேடம் ஆர்டர் ப்ளீஸ். இல்ல, நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்றேன், அவங்க வந்துட்டும். ஓகே மேடம். சுவாதி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இந்திராவை ஸ்கூல்ல விட்டுட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஹெவி டிராஃபிக், அதாம்மா லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல நீ வந்துட்டீங்களே, அதுவே போதும். என்னம்மா இது? ஏதோ நல்ல செய்தி சொல்றதுக்காக ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னு நினைச்சேன். ஆனா ஏன் ஏன் உன் கண்ணில் கண்ணீர்? யாராவது பார்க்க போறாங்க, முதல்ல கண்ணத்தோட. எதா இருந்தாலும் அப்புறம் என்கிட்ட சொல்லு. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சுவாதி சாப்பிட்ற? காஃபி மட்டும் போதும். 2 காஃபி. ஓகே மேடம். உலகத்துல நல்லவங்களா இருக்கிறதும் தப்பு, மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறதும் தப்பு அண்ணி. ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? மற்றவங்களுக்கு நல்லது பண்றதா நல்ல குணம். அது உன்கிட்ட நிறையவே இருக்கு. இருந்த என்ன நீ பண்றது? நானும் அத்தையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம். நல்ல மனசோட அர்ஜுன் மாமா வந்து உதவுனாரு. ஆனா அவர் மனசை புரிஞ்சுக்காத அனிதா கண்ட கெட்ட எண்ணத்தோட என் புருஷன் ஆபீஸ்க்கே போய் அசிங்கமா பேசியிருக்கா. மாமனார் கிட்ட கடை வாங்கினா நீ எதை வேணா விட்டு கொடுத்துருவியான்னு வாய் கூசாம கேட்டிருக்கா. இந்த மாதிரிலாம் கேட்டா எந்த ஆம்பளை நீ கோவப்படாம இருப்பாரு? என்ன சுவாதி சொல்ற? அனிதாவை இப்படி பேசினா? அவளோட ராட்சச குணம் அவளை அப்படி பேச வைக்குதா? நீ ஒரு பொம்பளை இப்படி பேசிட்டாலேங்கிற ஆத்திரத்துல ரொம்ப நாளா குடிக்காதவரு குடிச்சிட்டு வந்து என்கிட்ட ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. எனக்கு வாழ்க்கை மேலேயே வெறுப்பா இருக்க. நீ என்ன பண்றதுன்னே தெரியல. என் கூட பிறந்தவதான் அப்படி பேசினான்னா என்னை கட்டிக்கிட்டவரு எப்படி பேசினார் தெரியுமா? என்னையும் அர்ஜுன் மாமாவை நினைச்சு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரா? நீ சுவாதி, எல்லாரும் பாக்குறாங்க, சத்தம் போட்டு பேசாத. எந்த அக்காவுக்காக என் காதலை தியாகம் செஞ்சேனோ, அர்ஜுன் மாமாவை அவ கூட சேர்த்து வச்சேனோ, அந்த அக்காவால எனக்கு இந்த நிலைமை. அதைத்தான் நீ என்னால் தாங்க முடியல. இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ நல்லவளா இருக்கிறதால எனக்கும், நல்லவரா இருக்கிறதால அர்ஜுன் மாமாவுக்கும் ஏன் நீ இவ்வளவு அவமானம்? இது எல்லாத்துக்குமே காரணம் அனிதா தான். நான் அவளுக்கு நல்லா தானே செஞ்சேன். அவன் இவ்வளவு கொடூரமா பேசணும். உன் கோபத்துல நியாயம் இருக்கு, நீ வருத்தப்படுறதுல அர்த்தம் இருக்கு. எல்லா ஆத்து தண்ணியும் நல்ல தண்ணி தான். ஆனா அது கடல்ல சேர்றப்போ உப்பாயிடுது. ஏன்னா கடலோட குணம் அப்படி, அனிதாவோட குணமும் அப்படிதான். எல்லாத்தையும் காலம் அவளுக்கு உணர்த்தும். ஆனா நீ எக்காரணம் கொண்டு உன் குணத்தை மாத்திக்க கூடாது.
அதுவும் குறிப்பா தினேஷ் கிட்ட எப்பவும் ஆத்திரப்படக்கூடாது. வருமானம் இல்லாத ஆம்பளைங்க, கடன் சுமை உள்ளவங்க கோவத்தை பொண்டாட்டி மேலதான் காட்டுவாங்க. அது உண்மையிலேயே நம்ம மேல உள்ள கோவம் இல்ல. அதை புரிஞ்சு நீ பக்குவமா நடந்துக்கோ. தினேஷ் உன்னை புரிஞ்சுக்கிற நேரம் கண்டிப்பா வரும். மேடம், வா. மாமியார் எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க? என் மேல ரொம்ப அன்பா நடந்துக்கிறாங்க அண்ணி. அவரை கண்டிக்கவும் செய்யறாங்க. நாம பொம்பளைங்க 1000 தான் பேசினாலும் கடைசி வரைக்கும் காலம் தள்ள வேண்டியது புருஷனோட தான். உன் நல்ல குணத்துக்கு நல்லதே நடக்கும். கவலைப்படாத, போலாமா? என்ன அர்ஜுன், வேண்டுதெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. எல்லாம் கார்த்திக்காக தான். ஆமா, இப்ப கார்த்திக் எப்படி இருக்காரு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாவம், நான் கேட்காமலே வண்டி கொடுத்தான். என் வண்டியை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அர்ஜுன், நீ ஆக்சிடென்ட் நினைக்கிற, ஆனால் அது உண்மையிலே ஆக்சிடென்ட் கிடையாது. எனக்கு என்னமோ அது திட்டமிட்ட சதின்னு தோணுது. எப்படி சொல்கிற? அர்ஜுன், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்துக்கும் கார்த்திக் நடந்த சம்பவத்துக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கான்னு நீயே யோசனை பண்ணி பாரு. என்ன சொல்லு? அர்ஜுன், முரளி ஒரு வாரமாக வேலைக்கு வரல. லீவ் லெட்டரையும் ஒரு ஆள் மூலியமா கொடுத்து விடுறான். அதனால நீ வான் பண்ணது அவனுக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் உனக்கு கிடைச்சதால அவன் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான். நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், உன் வண்டி நம்பரை சொல்லி அவன் தான் ஆளை வச்சு அடிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. தற்செயலா கார்த்திக் அதில் மாட்டிக்கிட்டாரு. இது அந்த முரளிக்கே ஷாக்காக இருக்கும். இல்லாட்டி ஏன் ஒரு வாரம் லீவ் போட்டு தலைமறைவா இருக்கணும்? இதை சும்மா விடக்கூடாது. இதை உடனே முதலாளிகிட்ட சொல்லி சிவியரா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லை, போலீஸ் ஸ்டேஷனை சொல்லி அவனை முட்டிக்கு முட்டி தட்டி உண்மையை வர வைக்கணும். அவசரப்படாத கேசவ். ஆனால் நீ சொல்கிறதும் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அப்போ இது எனக்கு வச்ச குறி இல்லை? ஆமாம் அர்ஜுன். அப்படின்னா நீ அவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணு. அவனை பற்றி எந்த க்ளூ கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லு. ஓகே கேசவ், இது நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும். ஓகே அர்ஜுன். அப்போ நான் வரேன். அத்தை, தினமும் இவ்வளவு லேட்டா சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என்னம்மா பண்றது? எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தி. நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரே நேரத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குணம். அத்தை, சுவாதிய பார்த்தேன். எங்க? கோயில்லையா? இல்ல, ரெஸ்டாரண்ட்ல. ரெஸ்டாரண்ட்லயா? ஆமா அத்தை, என்ன வர சொல்லியிருந்தா, அதான் நான் போய் பார்த்தேன். என்ன சொன்னா? அவளோட நல்ல குணம், மத்தவங்களுக்கு உதவுற பண்பு, இதெல்லாம் தான் அவளுக்கு எதிரியாகுது. நீங்க குலதெய்வத்தை கும்பிட போனப்ப சுவாதி வீட்டுல நடந்த கலாட்டா உங்களுக்கே தெரியும். அர்ஜுன் தான் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டானே. அதுதான் அனிதாவுக்கு பிடிக்கல. என் புருஷன் நீங்க எப்படி அங்க போலான்னு அர்ஜுன் கூட ஒரே சண்டை. அவன் கிட்ட கண்டா பின்னான்னு பேசியிருக்கா. அதோட விடாம
தினேஷ் ஆபீஸ்க்கே போய் ஒரு பொண்ணு பேசக்கூடாததெல்லாம் பேசி தினேஷ் அவமானப்படுத்திருக்கா. அவ பேசினதுல வந்த கோவம் தினேஷ் திரும்பவும் குடிச்சிட்டு வந்து சுவாதியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இத எல்லாத்தையும் அனிதா புரிஞ்சுக்கவே மாட்டாளா? அவளுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிடிவாதம்? புருஷன் மேல சந்தேகம், தங்கச்சி மேல பொறாம, இது இப்படியே இருந்தா அது அவ வாழ்க்கைக்கே நல்லது இல்லையே. சொந்த தங்கச்சி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வர இவளே காரணமா இருக்கலாமா? இதெல்லாம் கேட்டதுமே நான் துடிச்சு போயிட்டேன். பாவம் ஸ்வாதி. புருஷனை பாப்பாளா, மாமியார பாப்பாளா, அக்காவோட டார்ச்சரை தாங்கிக்குவாளா? உடனே அனிதா கிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா என் பேச்சு அவகிட்ட எடுப்படாதாச்சே. அத்தை, நீங்க தான் பேசணும். 2 பேரையும் பெத்த உரிமை உங்களுக்கு தான் இருக்கு. அனிதாவுக்கு புரிய வச்சு, குறிப்பா மத்தவங்க பேச்ச வீணா கேட்க வேண்டாம்னு சொல்லுங்க.